கடலூரில் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக ஸ்டாலின் அரசை பெருமையாக கூறி பெற்றோர்களை அழைக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் நடைபெறும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்க இருப்பதால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் வரவேண்டும் என ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. ஆசிரியர்களின் இந்த அவல செயல் பெற்றோர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கைலாசநாதர் கோவிலில் நிலங்களில் அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பக்தர்கள் மனு அளித்தனர். சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற இக்கோவிலை சுற்றி ஆக்கிரமிப்பு செய்துள்ள சமூக விரோதிகள் வழிபாட்டுக்கு வரும் பெண்களை கேலி செய்வதாகவும் மது அருந்துவிட்டு தெப்பக்குளத்தில் பாட்டில்களை வீசுவதோடு பக்தர்களையும் மிரட்டுவதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். கோவை மாவட்டம் சௌரிபாளையத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். சிங்காநல்லூர் சட்டமன்ற பகுதிக்குட்பட்ட சௌரிபாளையம் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நிழற்குடை மற்றும் 20 லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் சாலைகள் அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் அதிமுக நிர்வாகி தாக்கப்பட்ட வழக்கில் திமுகவை சேர்ந்த 2 பேர் சிக்கினர். வழக்கறிஞர் சங்க முன்னாள் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளருமான உதயகுமார் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திமுகவினரால் தாக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராடி வந்த நிலையில் திமுகவை சேர்ந்த நாகராஜ், கணபதி ஆகிய இருவரும் பிடிபட்டனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கும்பகோணத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லையால் பொதுமக்கள் பீதியடைந்து வருகின்றனர். மேலகாவேரி பகுதியில் அளவுக்கு அதிகமான தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் பாதுகாப்பற்ற சூழல் இருந்து வருகிறது. வீட்டில் இருந்து வெளியே வரும் சிறுவனை தெருவில் உள்ள நாய்கள் துரத்தி கடிக்க வரும் CCTV காட்சியும், இதேபோல் வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகளையும் நாய்கள் பிடித்து செல்லும் காட்சியும் CCTV காட்சியாக பதிவாகி பரபரப்பாகியுள்ளது. இதனால் கும்பகோணம் நகராட்சி தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் மழைநீர் வடிகால் வாயில் சிக்கிய கனரக லாரியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்கு தற்காலிக சர்வீஸ் சாலை போடப்பட்டு அதில் வாகனங்கள் சென்று வருகின்றன. சாலையை ஒட்டி மழைநீர் வடிகால் வாய்க்கால் சிமெண்ட் காங்கிரீட் மேல்தளம் உடைந்து கனரக லாரி சிக்கிக் கொண்டது. இதனால் பல கிலோமீட்டர் வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களின் குரல் வளையை நசுக்கும் வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற வளாகங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் விளைநிலங்களில் மான்கள் புகுந்து பயிர்களை நாசம் செய்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மானூர், அழகிய பாண்டியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் மான்களின் அட்டகாசமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் வனத்துறையினர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.